தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க ஜெபத்தை குறித்தது. முதல் பகுதியில் நாம் ஜெபிக்க போகிறோம், ரைட்? நம்முடைய தேசத்துக்காக, தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்காக, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். இரண்டாவது பகுதியில் ஜெபத்தை குறித்து போதிக்க போகிறோம், தேவ வார்த்தையை போதிக்க போகிறோம். ரெண்டுமே இருக்குது இங்கே, தியரி ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸ். அல்லேலூயா, ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறோம். ஏன்னா வேதம் போதிக்குது பாருங்கள். நம்ம வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் வளர முடியும். வளர்ச்சி உண்டாகணும்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒன்று தேவ வார்த்தையை கேட்கணும். ஏன்னா தேவ வார்த்தை தான் நமக்கு உணவு. அதன் மூலமாக தான் நமக்கு அறிவு, வெளிச்சம், ஞானம்லாம் வேறு கொடுக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், அதனால தேவ வார்த்தையை கேட்குறோம். ஆனால் அதோடு நிப்பாட்டிக்கக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது. கேட்ட வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஜெபத்தை குறித்து கேட்குறோம், கேட்டுட்டு சும்மா இருந்துடக்கூடாது, ஜெபிக்கணும், ரைட்? அதனால தான் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணுறோம். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் போதனை. அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு ஆயத்தம் ஆகும்படி ஒரு சில வசனங்களை தியானிப்போம். ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி இந்த வார்த்தையை பேசினார். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அந்த நாளிலேனா எந்த நாள்? புதிய ஏற்பாட்டின் நாட்களை தான் ஏசப்பா அந்த நாள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த சுவிசேஷங்கள் எல்லாமே புதிய ஏற்பாடு அப்படின்னு அந்த பகுதியில் இருந்தாலுமே இயேசு நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிற வரைக்கும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதா முன்பாக தன்னுடைய இரத்தத்தை சமர்ப்பித்து, ரைட், நமக்கென்று நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த புதிய ஏற்பாடு ஃபோர்ஸில் வர வரைக்கும் அது இன்னும் பழைய ஏற்பாட்டு காலம்தான், ரைட்? அதனால தான் பாருங்கள், ஏசப்பா என்ன சொல்கிறார், அந்த நாளிலே, அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற நாட்களிலே, இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அப்போ கவனிங்க, ஏசப்பாட்ட பேசுகிறது, ஒரு நல்ல ஐக்கியம் வச்சுக்கிறது, அதெல்லாம் நல்லது தான். அல்லேலூயா, அதான் செய்யணும். ஆனால் இந்த குறிப்பாக பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த ஜெபங்கள்லாம் பாருங்கள், பிதாவாகிய பரலோக தேவனிடத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும், ரைட்? அதுதான் ஏசப்பா சொல்கிறார், நீ என்கிட்ட கேட்க வேண்டாம், என்கிட்ட ஜெபிக்க மாட்டீங்க, ஆனால் பரலோக பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறீங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். ஏசப்பா ஒரு காரியம் சொல்கிறார் அடுத்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஏசப்பா 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறாரு? ஏன்னா இப்போ அவர் சொல்ல போகிற காரியம் நம்ப முடியாத ஒரு காரியம் மாதிரி தோணும் கேட்கும்போது. அதனால தான் சொல்கிறாரு, நம்ப முடியாத மாதிரி தெரிஞ்சாலும் நம்பு, நான் சொல்கிறது உண்மை, முற்றிலும் உண்மை. அந்த விதத்தில் தான் அவர் வலியுறுத்தி இங்கே சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு. சரி, அப்படி நம்ப முடியாத அளவுக்கு என்னங்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த நிச்சயத்தை கவனிங்க. அதில் இருக்கிற ஒரு கன்விக்ஷனை பாருங்களேன். முழு நிச்சயத்தோடு சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அழுத்தம் திருத்தமாக, உறுதியாக, முழு நிச்சயத்தோடு சொல்கிறாரு பாருங்களேன். நாம் இந்த வசனத்தை அப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் இது ஒர்க் ஆகும். அல்லேலூயா. கவனிங்க, ஏசப்பா இங்கே ஜெபிப்பதற்கு ஒரு புதிய வழிமுறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டு மக்கள்லாம் பாருங்கள், அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இருந்தாங்க. அநேக நேரங்கள் அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க அவங்களுடைய கிரியைகள்னால நீதிமான் அப்படின்ற அந்த ஒரு பிரமாணத்துக்கு அடியில் இருந்தாங்க. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா அநேக நேரங்கள் அவங்க ஜெபத்தில் தங்களுடைய நீதியை கர்த்தர் முன்னாடி பிரசன்ட் பண்ணுவாங்க, ரைட்?
ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் வந்து ஒரு வழிமுறையை எடுத்து காமிக்கிறார். இது வந்து புதிய ஏற்பாட்டு போதனையோட அப்படியே ஒத்து போகிறது. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பிரமாணம் என்ன? ரைட், இயேசுவை விசுவாசிப்பதனால் நீதிமான் இல்லையா? அதான் புதிய ஏற்பாட்டின் பிரமாணம். சரி, இப்போ இங்கே ஜெபத்தில் ஏசப்பா ஒரு புதிய வழிமுறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நீ பிதாட்ட போகும்போது என்னுடைய நாமத்தினால போ. ஏன்? இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பிதா முன்பாக இயேசுவை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவுடைய நீதி, இயேசுவுடைய கீழ்ப்படிதல், இயேசுவுடைய அந்த மீட்பின் கிரியைகள், இயேசுவுடைய சாதனை, ரைட், ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய சாதனைகள், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய உயர்வு, அவருடைய அதிகாரம், இதெல்லாம் பிதா முன்பாக நம்ம சமர்ப்பிக்கிறோம். இப்போ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் வந்து நம்முடைய நீதியின் அடிப்படையில் கொடுக்கல, இல்லை நம்முடைய கிரியைகள், நம்ம செஞ்ச காரியங்கள் இல்லை செய்யாத காரியங்களின் அடிப்படையில் கொடுக்கல. இந்த ஜெபத்துக்கு பதில் என்ன அடிப்படையில் கொடுக்குறாரு? இயேசுவுடைய கீழ்ப்படிதல், இயேசுவுடைய சாதனை, இயேசுவுடைய வெற்றி, இயேசு நமக்காக உண்டு பண்ணின அந்த மீட்பின் கிரியைகள், அதனால் நமக்கு உண்டான ஸ்லாக்கியங்கள், இப்படி இயேசு அவருடைய கிரியைகளின் அடிப்படையில் பிதா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஜெபத்தின் வழிமுறை. புரியுதா? அதனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது பிதாவிடத்தில் ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. பிதா இயேசுவை பார்த்து, இயேசுவின் சாதனைகளை பார்த்து, அதன் அடிப்படையில் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இல்லைங்க, நான் ஏன் நீதியின் அடிப்படையில் தான் போகிறேன், என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் தான் போகிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. பழைய ஏற்பாடு மாதிரி டைரெக்டாக பிதாட்ட ஜெபிச்சிடலாம். என்னை பார்த்து பதில் கொடுங்க, என் கிரியைகளை பார்த்து பதில் கொடுங்க, அப்படி போனோம்னா நீங்கள் உங்களுக்கு இயேசுவின் நாமம் அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ப்ரேயர் பண்ணலாம் பழைய ஏற்பாடு மாதிரி. புரியுதா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் செஞ்சாங்க, ரைட். ஆனால் பழைய ஏற்பாட்டிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மள்கிட்ட குறை இருக்குது அப்படின்னு அவங்களுக்குலாம் விளங்குச்சு. அதனால் அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அநேக நேரங்களில் கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் பதில் கொடும். தாவீது அழகாக சொல்லுவார், த மல்டிடியூட் ஆஃப் யுவர் மர்சிஸ் அப்படின்வார். கொஞ்சம் இறக்கம்லாம் பத்தாது, நிறையா இறக்கம் வேணும். கூட்டமாக நல்லா 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 லோட் அண்ட் லோட் ஆஃப் மர்சி. ஒரு ட்ரக் லோடு தர அளவில் எனக்கு வந்து மர்சி வேணும், இரக்கம் வேணும், அளவில்லாத இரக்கம் வேணும் அப்படின்னு அவர் இரக்கத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறார். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை நினைத்து எனக்கு உதவி செய்யும், பதில் கொடும், ரைட் அப்படின்னு கேட்குறாரு. சில இடங்களில் ஜெபிக்கிறார், கர்த்தாவே என் பாவத்தை நினையாதிரும், என் பாவத்தை வந்து குலைத்து போட்டுவிடும், அதை அழித்து போட்டுரும், அதை நினைக்காதீங்க, அதுக்கு பதில் உங்களுடைய இரக்கத்தை நினச்சி உங்களுடைய இரக்கத்தின் அடிப்படையில் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்லாம் கேட்குறாரு தாவீது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குமே விளங்குச்சு நம்முடைய நீதி பத்தாது, நமக்கு இரக்கம் தேவைன்னு அவங்களுக்குமே விளங்குச்சு. அதனால தான் அவங்க வந்து இரக்கத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும் அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்க, ரைட்? ஏன்னா அவங்களுடைய கிரியையின் அடிப்படையில் போகும்போது அங்கே வந்து குறைச்சல் இருக்குது. ஆனால் அவர் நல்லவர், அவருடைய இரக்கம் அப்படின்ற அடிப்படையில் போகும்போது அங்கே வந்து குறையில்லை, அவருடைய குணாதிசயத்துலேயும் குறையில்லை, ரைட், அவருடைய இரக்கத்துலேயும் குறையில்லை. அதன் அடிப்படையில் ஜெபிக்கும்போது அங்கே வந்து பதிலை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பாருங்கள், நாம் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு அவருடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் போகும்போது அவர் இயேசுவின் அடிப்படையில், இயேசுவின் கீழ்ப்படிதலின் அடிப்படையில், இயேசுவின் சாதனைகளின் அடிப்படையில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ நம்ம பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். Praise you Lord Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே நீர் பெரியவர், நீர் உன்னதர். வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கும் மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா. பிதாவே உமக்கு முன்பாக வருகிறோம். பிதாவே நீரே உன்னதர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். மனுஷரின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தாப்பனே, உமக்கு ஒப்பானவர் யாருமில்லை, உமக்கு நிகரானவர் எவருமில்லை. சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே போட்ட தேவனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, சபையின் பாதத்துக்கு கீழே சகல சத்துருக்களையும் போற்றிருக்கிறீர பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் சர்வ வல்லவர். பிதாவே உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். பிதாவே, வார்த்தை மாறாத தேவன் நீர், பொய் சொல்லாத தேவன் நீர், வாக்கு தத்தங்களை மறக்காத தேவன் நீர், உடன்படிக்கையை மறக்காத தேவன் நீர். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே நீர் நல்லவர். பிதாவே உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும் தாப்பனே. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே எங்களுடைய இந்திய தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் பட்டணத்திற்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தாப்பனே எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், திறமையினால் இவர்களை நிரப்ப வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். தாப்பனே இவர்கள் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாப்பனே நன்மையை பாராட்டுகிறவர்களாக, நன்மையை போற்றுகிறவர்களாக, நன்மையை ஊக்குவிக்கிறவர்களாக, நன்மைக்கு நல்ல பலனை கொடுக்கிறவர்களாக, தாப்பனே தீமையையும் துன்மார்க்கத்தையும் தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனே எங்கள் தலைவர்கள் உம்முடைய நீதி, உம்முடைய நியாயத்தை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனே நீர் இவர்களுடைய இருதயத்தை உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களின்படி, உம்முடைய ஞானம் போதனைகளின்படி வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் தலைவர்கள் எங்கள் மக்களுக்கு, எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சபைக்கு பிரயோஜனமானவர்களாக, தாப்பனே சபைக்கு தயை பாராட்டுகிறவர்களாக இருக்கட்டும். பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர். தாப்பனே எங்களுடைய தலைவர்களையும், அதிகாரிகளையும், அரசாங்க ஊழியர்களையும், பிரதானமான மக்களையும் இந்த தேசத்தின் பிரயோஜனத்திற்காக, நன்மைக்காக நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் என்று உம்முடைய வார்த்தையில் வாசிக்கிறோமே. தாப்பனே நீர் இவர்களை எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே மற்ற தேசங்களோடு நல்ல உறவை வளர்த்து கொள்ள, மற்ற தேசங்களை சரியான விதத்தில் கையாள நீர் எங்களுடைய தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை துன்மார்க்கமான மக்களை இவர்களுடைய சமூகத்திலிருந்து நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை துன்மார்க்கமான ஆலோசனைகளை நீர் அவமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை ஞானமுள்ள, திறமையுள்ள, உமக்கு பயந்த, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களால் இவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை எங்களுடைய தேசத்தில் உம்முடைய வார்த்தையின்படியான சட்டத்திட்டங்களை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை சுவிசேஷத்திற்கு ஏற்ற சட்டத்திட்டங்களை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை மக்களுக்கு, எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமான சட்டங்களை நீர் கொண்டு வந்து அமல்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே எங்கள் தேசத்திற்கு, எங்கள் பட்டணத்திற்கு, எங்கள் மாநிலத்திற்கு, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு ஏற்ற காலத்தில் நீர் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல அபண்டன்ட் ரெயின், அபரிதமான
நிரம்பி வழிகிற அளவுக்கு நல்லா பூரணமாக மழையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பன வேலை வாய்ப்புகளை நீர் அதிகமாக எங்கள் தேசத்திற்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல தொழில்கள், பிஸ்னஸஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா அளவிலும் தாப்பன ஸ்மால் பிஸ்னஸஸ், மீடியம் பிஸ்னஸஸ், பிக் பிஸ்னஸஸ், கார்ப்பரேட் பிஸ்னஸஸ், இந்த விதமாக சகலவித அளவுகளையும் நீர் எங்களுக்கு கம்பெனிஸ், பிஸ்னஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உருவாக்குகிற தேவன் நீர். ஒரு காலத்தில் இந்த பூமி இல்லை தாப்பனே, நீர் உருவாக்கினீர். ஒரு காலத்தில் இந்த பூமியில் ஜீவன் இல்லை, ஜீவனால் நிரப்பினீர். தாப்பனை, உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறோம். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். தாப்பனை, உம்மால் முடியாதது என்று எதுவுமில்லை என்று சொல்லுகிறோம். உமக்கு கடினமானது என்று எதுவுமில்லை என்று சொல்லுகிறோம். தாப்பனை, நீர் எங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் தொழில்களையும் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, எங்கள் ஜனத்திற்காக வருகிறோம், எங்கள் மக்களுக்காக, எங்கள் இந்திய தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மாநிலத்தில், நாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கும் ஜனங்களுக்காக வருகிறோம். தாப்பனை, மனம் திருப்புதலை நீர் இவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, துன்மார்க்கமான பாதைகளை, வழிமுறைகளை விட்டுவிட்டு தாப்பனை, ஜீவிக்கிற தேவனாகிய உம்மிடத்தில் அவர்கள் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் அவர்களை ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பால் ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மகிமையான வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுடைய இருதயத்தில் உதிக்கட்டும், பிரகாசமாய் ஒளி பிரகாசமான விதத்தில் வெளிப்படட்டும். தாப்பனை, இயேசுவை குறித்த ஒரு மகிமையான வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த வெளிச்சம், அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு நீர் கொடுத்த வெளிச்சம், அப்படிப்பட்ட மகிமையான வெளிச்சத்தை எங்கள் ஜனத்திற்கு நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, சுவிசேஷத்துக்கு விரோதமான எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்துக்கு விரோதமான, எங்கள் ஜனத்தின் ரட்சிப்புக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்தை எங்கள் ஜனத்தின் மீது கட்டவிழ்த்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்துக்கு விரோதமான, எங்கள் ஜனத்திற்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, உம்முடைய வார்த்தை வேகமாய் பரவட்டும். காட்டு தீயை போல, வெள்ளா ஒரு கட்டுக்கடங்கா குதிரையை போல தாப்பனே. ஹல்லேலூயா டு ஜீசஸ். வேகமாக 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 பரவட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தை மகிமைப்படட்டும். எங்கள் ஜனத்தின் மத்தியில் உம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படட்டும், மகிமைப்படட்டும், விசுவாசிக்கப்படட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தை பெருகட்டும். பிதாவே, உம்முடைய வார்த்தை வளரட்டும். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தில் மேற்கொள்ளட்டும். எல்லா தவறான போதனைகள், எல்லா தவறான வழிபாடுகள், எல்லா தவறான ஐடியாலஜிஸ் எல்லாவற்றையும் தாப்பனே, உம்முடைய வார்த்தை மேற்கொள்ளட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்மால் கூடும் என்று சொல்கிறோம். இது மனுஷரால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. பிதாவே, எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இதை உம்மால் செய்ய முடியும் தாப்பனே. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட மாற்றத்தை நீர் கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை மறுரூபமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய கலாச்சாரமாக மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய எண்ணங்களாக, யோசனைகளாக, எங்களுடைய பாதைகளாக மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தின் வழிமுறையாக, எங்களுடைய கலாச்சாரமாக மாறட்டும். பிதாவே, உம்மால் கூடும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். Praise you, Father. Praise you, Jesus. Glory be to your holy name. Blessed be your holy name. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு தைரியமாய் பிரசங்கிக்கப்படட்டும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், பயம் இல்லாமல், முழு மனதுடன், முழு நிச்சயத்துடன், தைரியத்துடன் ஆண்டவராகிய இயேசு போதிக்கப்படட்டும். தாப்பனே, உம்முடைய சுவிசேஷமே ரட்சிப்பிற்கான தேவ பலன்.
தாப்பனே உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாய் போதிக்க பிரசங்கம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போதிக்க தாப்பனே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். பிதாவே ஞானத்தை கொடும். பரிசுத்த ஆவியானவரின் உதவி எங்களுக்கு உண்டாகட்டும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரேன். பிதாவே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால், பரிசுத்த ஆவியானவரின் உதவி எங்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே எங்கள் மக்கள் ரட்சிக்கப்படுகிறபடியாக ஸ்தோத்திரம். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேசத்தில் மக்கள் ரட்சிக்கப்படுகிறபடியாக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட நபர்கள், குழுக்களாக, குரூப்பாக தாப்பனே 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேர், லட்சமான மக்கள் தாப்பனே ரட்சிக்கப்படுகிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே நீர் பெருத்த மாற்றத்தை எங்கள் தேசத்தில் நீர் கொண்டு வருகிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் வழி எங்கள் தேசத்தின் பாதையாக மாறுகிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம் தாப்பனே. உம்முடைய நல்ல கரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் மீதும், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மீதும், அவருடைய உதவியாளர்கள், அசோசியேட்ஸ் மேலும், ஸ்டாஃப் மேலும் இருக்கட்டும் தாப்பனே. பிதாவே நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். சத்துருக்களின் கண்ணிகள், பொறிகளிலிருந்து, குழிகளிலிருந்து அவர்களை தப்புவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பிசாசின் கண்ணிகள், பொறிகள், அவர்களுடைய சதி திட்டங்களிலிருந்து நீர் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப்பையும் அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை நீர் பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். தாப்பனே உம்முடைய நல்ல கரம் பிரசிடென்ட் ட்ரம்ப்பையும் அவர் அட்மினிஸ்ட்ரேஷனையும் வழி நடத்தட்டும். உம்முடைய பாதையில் நீர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படி, முழுமையாக நிறைவேற்றும்படி நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு உண்டாகட்டும், உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய ஞானம், உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும். தாப்பனே நீர் பெரியவர், நீரே உன்னதர், நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். தாப்பனே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த அப்ஸ்ட்ரக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. தாப்பனை யொப்ரோன மெனல குரோத்ருவா, எப்ரோன்ஷினந்த்ருவா, சத்துருக்களின் முயற்சிகள் தாப்பனை ஒன்றுமில்லாமல் அவமாகி போவதாக. யொப்ரோன மெனல குரோத்ருவா ரிஷினந்த்ரோன ஹேர்கனல குரோத்ருவா ரிஷிந்திரா. பிதாவை நீர் ஏற்படுத்தின தலைவர், நீர் ஏற்படுத்தின அரசாங்கம், இதற்கு விரோதமான முயற்சிகள் அவமாகி போகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை தப்புவிக்கிறபடியாக ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Praise you Father. Praise you Jesus. பிதாவை பிரசிடென்ட் ட்ரம்ப் மீதும், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மீதும், ஹெல்பர்ஸ், அசோசியேட்ஸ் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார், அவருடைய தொழில்கள், அவர்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றின் மீதும் நம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். முற்றுமாய் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Praise you Father. Praise you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Praise you Father. Praise you Jesus. பிதாவே இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய நல்ல கரம் இருக்கட்டும். தாப்பனை இஸ்ரவேலிலே செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை இஸ்ரவேல் மக்களையும் தேசத்தையும் நீர் அவர்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை நீர் கண்ணின் மணியைப் போல இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே இஸ்ரவேலுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை இஸ்ரவேலுடைய முகத்திற்கு முன்பாக அவர்கள் முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனை இனி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் முறியடிக்கப்படட்டும். தாப்பனை இதே காரியங்கள் திரும்ப திரும்ப வராதபடிக்கு தாப்பனை எலிஷா மூலமாக நீர் சொன்னது போல முற்றுமாய் முறியடிக்கப்படட்டும். தாவீது சொன்னது போல அவர்கள் முற்றுமாய் அழியும் வரைக்கும் நான் அவர்களை பின்தொடர்ந்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தாப்பனை இந்த எதிர்ப்புகள், இந்த கிரியைகள், இந்த சத்துருக்கள் முற்றுமாய் முறியடிக்கப்படட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. பார்வோனும் அவன் சேனையும் இனி எழுந்திராதபடிக்கு தாப்பன நீர் முற்றுமாய் அவர்களை முறியடித்த விதமாக இஸ்ரவேலின் சத்துருக்களை முற்றுமாய் நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு நிரந்தர சமாதானம் உண்டாகட்டும்.
நிரந்தர சமாதானம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேசத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும் தாப்பனே. கண்களை திறங்க, உம்முடைய ஜனங்கள் பார்க்கட்டும். சத்துருக்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் ஒற்றுமையாக இருக்க, தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள், தங்களுடைய அந்த சுய செல்ஃபிஷ்னஸ், ரைட், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த தேசம் ஒற்றுமையாக ஒரு ஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க தாப்பனே. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். பிதாவை, நீர் உம்முடைய நல்ல கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எந்த இடத்துல இவர்களுக்கு உதவி வேண்டுமோ அந்த இடத்துல பதில் உண்டாகட்டும், அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும், அந்த இடத்துல உம்முடைய அற்புதங்கள் நடைபெறட்டும். பிதாவை, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும். தாப்பனை, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கட்டும், வலி வேதனைகள் பலவீனங்கள் நீங்கட்டும். தாப்பனை, சரியாக கிரியை செய்யாத அவயங்கள் தாப்பனை, அவைகள் குணமாகட்டும், ரெஸ்டோர் ஆகட்டும் தாப்பனை. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய நல்ல கரம் அவர்களை குணமாக்கட்டும். ஏப்ரூன மெனல ஹொக்ரு த்ரூரே ஷெனந்திர ஏர்கேலை ஹியூஷினந்திரே குரு பெலந்திரா. பிதாவே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வல்லமையால் தொடப்படட்டும். தாப்பனே, மகிமையின் தேவன் அற்புதங்களை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். மகிமையான விதத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும், வாழ்வில் குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும். ஒற்றுமை இல்லாத இடங்களில், சண்டை சச்சரவு நிறைந்த இடங்களில் சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் உம்முடைய வல்லமை குடும்பங்களில் வெளிப்படட்டும், பெருத்த மாற்றங்களை உண்டு பண்ணட்டும். நித்திய தேவனே, ராஜாதிராஜனே, உம்முடைய ஜனத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். போக்கையும் மரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, நீர் இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெருக்கம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். தாப்பனே, மக்களுக்கு முன்னேற்றம் உண்டாகட்டும். மேலும் மேலும் ஈசாக்கு பெருகினது போல மேலும் மேலும் பெருக்கத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். இருதயத்தின் விருப்பங்களை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு நன்றி. நீர் நல்ல தகப்பன், நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தகப்பன். பிதாவே, உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இப்பொழுதும் கூட எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம் புத்தி வெளிச்சத்தினால் ஜெபத்தின் காரியங்களில் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்களும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்கு அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடைய சாட்சிகள் மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தும் பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்களை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சாட்சிகள் அவர்களை ஊக்கப்படுத்தும். உங்களுக்கு செஞ்சதை கர்த்தர் அவங்களுக்கும் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மெசேஜ் கடன் செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் இந்த உங்களுடைய ஸ்க்ரீனில் பேங்க் இன்ஃபர்மேஷன், இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷனும் கியூஆர் கோடும் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கையை அனுப்பலாம். ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ரைட், கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை நம்ம எப்படி கனம் பண்ணுறது?
கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் நம்ம வந்து பணத்தை விதைக்கும்போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ரைட்? பல காரியம் நடக்குது. ரைட்? கர்த்தர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அப்படின்றத அங்கீகரிக்கிறோம். நம்ம வந்து கர்த்தருக்குன்ற காணிக்கைகளை கொடுக்கும்போது பாருங்கள், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய நல்வாழ்வுக்கு கர்த்தர் தான் காரணம் அப்படின்றத அங்கீகரிக்கிறோம். அது ஒரு பக்கம். ரைட்? எனக்கு கர்த்தர் இடத்துலேருந்து கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இன்னொரு பக்கம். ரைட்? ஏன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை ஆதரிக்கும் போது இந்த வார்த்தைகளின் மூலமாக, ஜெபங்களின் மூலமாக, போதனைகளின் மூலமாக, இந்த ஊழியத்தின் காரியங்களின் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க இல்லையா? ரைட்? அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போ இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு காரணமாக மாறுறீங்க. ரைட்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தின் மூலமாக கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படி செய்யும்போது வேதம் என்ன சொல்கிறது? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ரைட்? இன்றைக்கி நம்ம வந்து பாருங்கள், இந்த மாடர்ன் சொசைட்டியில் களஞ்சியங்கள்லாம் நம்ம எல்லாரும் பயன்படுத்துறதில்ல. பொதுவாக விவசாயத்தில் ஈடுபடுறவங்க தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? களஞ்சியங்கள், ஆலைகள், அதெல்லாம். நம்மலாம் வந்து என்ன பயன்படுத்துகிறோம்? இந்த களஞ்சியங்கள், ஆலைகள்ன்றது வந்து ஸ்டோர் ஹவுஸ். ரைட்? ரைட்? சேர்த்து வைக்கிற இடம். ரைட்? அந்த காலத்தில் இந்த தானியங்கள்லாம் மூட்டை மூட்டையாக பேக் பண்ணி அதை வந்து சேர்த்து வைப்பாங்க இல்லையா? ஸ்டோர் ஹவுஸ், ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த அதுதான் வந்து களஞ்சியம், அதுதான் ஆலை. இன்றைக்கி நம்ம எதை ஒரு ஸ்டோர் ஹவுஸை பயன்படுத்துகிறோம்? களஞ்சியமாக எதை பயன்படுத்துகிறோம்? ரைட்? நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்களோட பர்ஸ், உங்களுடைய லாக்கர்ஸ். ரைட்? பேங்க்கில் இருக்கிற லாக்கர், வீட்டில் இருக்கிற லாக்கர். ரைட்? நீங்கள் பணத்தை அங்கங்கே வைக்கிறீங்களா? ஒழிச்சு சேர்த்து வைக்கிற இடம், நீங்கள் சேர்த்து வைக்கிற இடம்லாம் களஞ்சியம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா? அரிசி, பருப்பு, சமையலுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா? அதுவும் களஞ்சியம் தான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நம்ம கர்த்தரை பணத்தினால் கனம் பண்ணும்போது, பொருள்னால் கனம் பண்ணும்போது, நம்முடைய களஞ்சியங்கள், பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சேர்த்து வைக்கிற இடமா இருக்கட்டும், ரைட், இல்லை தானியங்களை வைக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்யுமா? நிரம்புமா, பரிபூரணமாக நிரம்பும், நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்புங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26 41ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்கள், இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன? அதை கொஞ்சம் நம்ம நல்லா தியானிக்கணும். ரைட்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றது கட்டளை. ரைட்? அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூங்காமல் ஜெபிக்கிறது, அது ஒரு காரியம். ரைட்? அதுக்காண்டி ஒவ்வொரு ராத்திரியும் தூங்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ரைட்? ஆவியானவர் வழி நடத்தும்போது ஜெபின்னு சொன்னார்னா தூக்கத்தை கூட தியாகம் பண்ணிவிட்டு ஜெபிக்கணும். ரைட்? இங்கே ஏசப்பா பண்ண மாதிரி. அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு வந்துருக்கிறாரு. அப்புறம் சீஷர்கள் ஏசப்பாலாம் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் வழி நடத்துகிற ஜெபம் பண்ணி தேவை அப்படின்னு ஏசப்பா உடனே போய் ஜெபிக்கிறாரு. பாருங்களேன், ஹல்லேலூயா. மணிக்கணக்காக வேறு ஜெபிக்கிறாரு. அந்த மாதிரி ஆவியானவர் உந்தும்போது தூக்கத்தை கூட தியாகம் பண்ணிவிட்டு ஜெபிக்கிற மாதிரி இருக்கணும். அதான் விழித்திருந்து ஜெபிங்கள். அது ஒரு பக்கம். ரைட்? ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. விழித்திருந்து ஜெபிங்கள்னா, விழித்திருந்தன்னா அலர்ட்டாக இருக்கணும், வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். ரைட்? கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அந்த வெளிச்சம்லாம் நமக்கு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனா நமக்கு இருக்கணும். ரைட்? வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம தேசத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய பட்டணத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய சபைகளையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியங்கள்லாம் நடக்கும்போது இது ஏன் நடக்குது, இதுக்கான பதில் என்ன, இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா. ரைட்? இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதுதான் காமிக்க போகிறேன். ரைட்? இந்த கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
ஆவியானவர் வந்து இதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா வேதம் என்ன போதிக்கிறது? ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் போதிப்பார், சகல சத்தியத்திற்கும் நடத்துவார், வருங்காலத்தையும் அறிவிப்பார் என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருப்பது சாத்தியம். எல்லா விசுவாசிகளுக்குமே இது சாத்தியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் நிச்சயமாகவே கண்கள் திறக்கப்பட்டவர்களாக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன், அதை காமிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசலாம். ரைட். 2 ராஜாக்கள் இங்கே 6ஆம் அதிகாரத்தில் எலிஷா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ரைட். பாருங்கள், 2 தேசத்துக்கும் யுத்தம் நடக்குது. ரைட். சத்ருக்களாக இருக்கிறாங்க. ரைட். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக திட்டம் போடுறாங்க. ரைட். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாளையம் இறங்குவோம். ரைட். நம்ம மறைஞ்சிருப்போம், அந்த பக்கம் இஸ்ரவேல் ராஜா வரும்போது அவரை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து பாருங்கள் பிளான்லாம் போட்டு திட்டம்லாம் போட்டு, ரைட், வேடன் வந்து மிருகங்களுக்கு கண்ணி வைக்கிற மாதிரி இவங்க வந்து ராஜாவுக்கு கண்ணி வச்சுருக்கிறாங்க. ரைட். ஆனால் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் வந்து எலிஷா தீர்க்கதரிசிக்கு இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அறிவிச்சிடுறாரு, காமிச்சிடுறாரு. இந்த இடத்துல ரைட் இந்த சீரிய ராஜா வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு கண்ணி வச்சிருக்கிறான். ரைட். அப்படின்னு சொல்லி கர்த்தர் காமிச்சிடுறாரு. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக நேரம் தன்னை காத்து கொண்டான். பாருங்கள், கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த ராஜாவையும் பாதுகாக்க விரும்புகிறார். ரைட். ஆனால் அந்த பாதுகாப்பு அனுபவமாக மாறுவதற்கு ஒரு ஜாமக்காரர் தேவைப்படுறார். எப்படிப்பட்ட ஜாமக்காரர்? கண்கள் திறக்கப்பட்ட ஜாமக்காரர். பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காரியங்களை அறிந்து ஜெபிக்க வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப முறை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவர் கொடுக்குற வெளிச்சத்தில் நாம் இந்த விதமாக ஜெபிக்க பழக வேண்டும். ரைட். அந்த ராஜாவை பொதுவாக பார்த்திங்க, இயற்கையான விதத்தில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணணும்னா அளவில்லாத அளவுக்கு பணம் செலவாகும். இன்றைக்கி வந்து பாருங்கள், எந்த ஒரு தேசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னு இருப்பாங்க. ரைட். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரா இருக்குது, அப்புறம் ஐபி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, சென்ட்ரல் லெவலில் நேஷ்னல் லெவலில் என்ஐஏ அப்படின்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் லோக்கல் லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் கூட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கிறாங்க, ஸ்டேட் லெவல்ஸில் கூட. ரைட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்காரவங்களை பார்த்திங்கன்னா அவங்க தனியாக அவங்க வச்சுருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்னு. ரைட். அப்படி வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் வந்து அநேகம் பேர் வேலை பார்க்குறாங்க, அநேகம் பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அநேக விதமான பொருட்கள்லாம் பயன்படுத்தணும், எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தணும். ரைட். கருவிகள் பயன்படுத்த வேண்டும். அந்த கருவிகள்லாம் சும்மா லேசுப்பட்டதில் எக்கச்சக்கமாக காசு தேவைப்படும். ரைட். அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏற்படுத்தி செட் பண்ணி, ரைட், இவங்க கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி நமக்கு எங்கே ஆபத்து இருக்குது, என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க அதிகாரிகளுக்கு. அப்புறம் அவங்க அதை எடுத்து அதன்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டார். செலவே இல்லை. என்னது? செலவே இல்லை, ஒத்த பைசா செலவில். கர்த்தர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சீரிய ராஜாவும் அவனுடைய சேனைகளும் போடுற திட்டத்தை போகிறான் எலிஷா தீர்க்கதரிசிட்ட சொல்லிடுறார். ரைட். அவர் அந்த கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடின்படி ராஜாவுக்கு வார்னிங் கொடுத்து அவர் வந்து பாதுகாக்கப்படுகிறார், தேசமும் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் 11 இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி
அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். இது ராஜா பார்த்து என்ன சீரிய ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன நம்ம போடுற திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ரைட், திரும்ப திரும்ப கரெக்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிட்றானே எப்படி. ரைட், அப்போ இயற்கையாக தானே அவங்க யோசிப்பாங்க. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, சரி நமக்கு மத்தியில் எவனோ ஒற்றன் இருக்கிறான், எவனோ டபுள் ஏஜென்ட் கேம் ஆடுறாங்க, உளவாளி யாரோ நம்ம மத்தியில் இருக்கிறான், இஸ்ரவேல் தேசம் வந்து யாரையோ நம்ம சபையில் நம்முடைய ராஜ்யத்தில் பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அப்படி தான் அவன் யோசிக்கிறான். ஆனால் அந்த அவங்களோட ஊழியக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், சரியாக பதில் சொல்கிறாங்க. 12ஆம் வசனம், அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. ரைட், அங்கே இஸ்ரவேலின் கர்த்தர் இருக்கிறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுறாரு. நாங்களாம் ஒன்றும் உழவெல்லாம் பார்க்கல, நாங்கள் ஒன்றும் தேச துரோகம்லாம் பண்ணல. வானத்தையும் பூமியும் படைத்த இஸ்ரவேலின் தேவன் அங்கே தீர்க்கதரிசிக்கு சொல்லிடுறாரு. தீர்க்கதரிசி ராஜா கிட்ட சொல்லிடுறாரு. அதனால் தம்முடைய திட்டம்லாம் தோல்வி அடையுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதான் விழித்திருக்கிறது. விழித்திருக்கிறார். இந்த மாதிரியான காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த சத்ரு என்ன திட்டம் போடுறான், ரைட், என்ன திட்டம் போடுறான், அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அந்த ஞானம், அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு இருக்கணும். இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், ஜெபிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஜாமக்காரருக்கு அதிமுக்கியம். புரியுதா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கவனிங்க. இங்கே வந்து கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். மறுபடியும் அங்கே போவோம் ராஜாக்களுக்கு, 2 ராஜாக்களுக்கு. இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த வசனத்தை 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ரைட், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு பொழப்பே தான் பிசாசுக்கு. ரைட், யார் மாட்டுவா, எவன் வாழ்க்கையை நாசமாக்கலாம் தான் அவன் திரிகிறான். ரைட், ஆனால் அவன் கையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாம் விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இயற்கையான அந்த பார்வையை நம்பிட்டு இருந்தோம்னா, இயற்கையான அந்த ஞானம், அறிவு, இன்ஃபர்மேஷன் இதையே நம்பிட்டு இருந்தோம்னா முழுமையாக பாதுகாக்க முடியாது. இப்போ எலிஷா தீர்க்கதரிசி வந்து இயற்கையான விதத்தில் மட்டும் செயல்பட்டால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்காது. அவர் ராஜா அங்கே மாட்டியிருந்திருப்பார், ராஜா செத்து போயிருப்பார், இஸ்ரவேல் தேசமும் சத்துருக்களுடைய கைக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் எலிஷா கண்கள் திறக்கப்பட்டவராக இருந்தபடினால தான் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் இடத்துலேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி ராஜாவுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? எலிஷா அந்த தேசத்தின் மீது ஒரு ஜாமக்காரராக செயல்படுறார். எல்லா ஜாமக்காரரும் தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஜாமக்காரராக இருப்பாங்க பொதுவாக. ரைட், புரியுதா? ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், எலிஷா தீர்க்கதரிசி அந்த தேசத்தின் மீது ஒரு ஜாமக்காரராக செயல்படுகிறார். பாருங்கள், எலிஜா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிஷா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலின் ரதங்களும் குதிரைகளும் சேனை வீரர்களும் அப்படின்றார். எலிஷாவை பார்த்து, எலியாவை பார்த்து. அதை வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் கவனிங்களேன். இங்கே எலிஜா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரை பார்த்து எலிஷா இப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 12ஆம் வசனம். அதை எலிசா கண்டு என் தாப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். ஏன் இப்படி சொல்கிறான்? இதே மாதிரி பாருங்கள், இஸ்ரவேல் ராஜா எலிஷா தீர்க்கதரிசி மரிக்கும் போதும் இதே வார்த்தையை சொல்கிறான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. ஏன்னா
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இந்த உளவு பார்த்து இந்த இந்த எதிரி தேசத்துடைய திட்டங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கோடான கோடி பணம் செலவாகும். ரைட்? எத்தனையோ ஆட்களை வேலைக்கு யூஸ் பண்ணணும், எத்தனையோ வீரர்கள் உளவாளிகள் இவங்களெல்லாம் பயன்படுத்தணும். ரைட்? எத்தனையோ கருவிகளை வாங்கணும், எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கணும். அப்படிலாம் பண்ணால் தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு, தன்னுடைய ஜாமக்காரருக்கு இதெல்லாம் டைரெக்டாக சொல்லிடுறாரு, வெளிப்படுத்திடுறாரு. இங்கே எலியா அப்படி தான் இருந்தார். என்ன சொல்ல வர்றாருன்னா, எலியா தீர்க்கதரிசி அந்த ஒரு ஆள், அப்புறம் பிற்காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி, இந்த ஒரு ஆள் இஸ்ரவேலுடைய அந்த சேனைக்கு ஒப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அத்தனை பார்க்க வேண்டிய வேலையை இவர் ஒருத்தர் பார்த்தாருன்னு சொல்கிறாரு. அந்த ரதங்களும் அந்த குதிரைகளும் அந்த குதிரை வீரர்களும் சேர்ந்து பார்த்த வேலையை இவர் ஒருத்தர் தனியாக பார்த்தாருன்னு சொல்கிறார். அதுதான் அர்த்தம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே எலிஷா தீர்க்கதரிசி அப்படி தானே செய்கிறாரு. அத்தனை பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலையை அவர் ஒருத்தர் பார்த்து சொல்லிடுறார். அடுத்து கொஞ்சம் கவனிங்க, தொடர்ந்து வாசிப்போம். வாசிக்க இது நல்ல ஒரு வேத பகுதி. ரைட்? அநேக சத்தியங்கள் இருக்குது. நம்ம அநேக காரியங்களை இன்றைக்கி கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். வாசிப்போம் தொடர்ந்து. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 13ஆம் வசனத்தை பாருங்கள். உடனே ராஜா இது எலிஷா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சீரிய ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். ரைட்? ஒத்தால் பிடிக்கிறதுக்கு ரைட், குதிரைகள் ரதங்கள் பலத்த இராணுவம். ரைட்? கொஞ்சம் பேர்லாம் இல்லை, ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்புகிறார். அவர்கள் ராக்காலத்திலே பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இயற்கையாக பார்த்தா பயம் வரத்தானே செய்யும். அவனுக்கு தெரியுது யாரை பிடிக்க வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. எலிஷா தீர்க்கதரிசி அவரோட கூட இருக்கிற நம்மளை பிடிக்கிறது தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது பாருங்க. தெரிஞ்சதுனால அவர் பயப்பட ஆரம்பிக்கிறார். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். பாருங்கள், இயற்கையான கண்கள் மட்டும்தான் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னா இப்படி ரியாக்ஷன் தான் வரும். ஒரு பெரிய ஆபத்தை பார்க்கும்போது அந்த காரியத்தை நம்ம இயற்கையான கண்கள் பிரகாரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படி பயம் வரத்தாங்க செய்யும். ஏன்னா தெரியுது என்னத்துக்கு வந்திருக்குறான்னு தெரியுது. கொல்ல போகிறாங்க. பெஸ்ட்டு கேஸ் சினாரியோ நம்மளை பிடிச்சிட்டு போகிறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்க. ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோ நம்மளை சாகடிக்க போகிறாங்க. தெரியுது, அவருக்கு விளங்குதுனால என்ன, 2 பேர் அவ்வளோ பெரிய சேனையோட சண்டை போட முடியுமா? இவங்க யுத்த வீரர் கூட கிடையாது. அப்போ பயம் வரத்தானே செய்யும். அதனால தான் அவர் புலம்புறாரு, கதறாரு. ஆனால் எலிஷா கதறலை. அவருடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ரைட்? ஏன் வேறு மாதிரி இருந்துச்சு? வேறு மாதிரி இருந்ததுக்கு காரணம் இருக்குது. ரைட்? பாருங்கள், பயம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு காரணம் இருக்கணும். பயப்படாதுன்னு சும்மா வெத்து வார்த்தை சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கணும். இங்கே 16ஆம் வசனத்தை கவனிங்களேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிஷாவுக்கு இந்த காரணம் இருந்துச்சு. அவர் பயப்படாமல் இருந்ததுக்கு அவருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நம்ம கூட இருக்கிற ஆட்கள் அவங்க கூட இருக்கிறவங்க காட்டும் ஜாஸ்திப்பா அப்படின்றார். அவர் சுற்றி முற்றி பார்க்குறார், நம்ம 2 பேர் தானே ஐயா இருக்கிறோம், ஜாஸ்தின்றீங்க. ரைட்? ஏன் எலிஷா ஜாஸ்தின்னு சொல்கிறாரு? ஏன்னா அவர் இயற்கையான இந்த காரியங்களை தாண்டி ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே பார்க்குறாரு. அவர் ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கும்போது அவருக்கு வேறு காரியம் வெளிப்படுத்தப்படுது கர்த்தரால். ரைட்? அப்போ அதை பார்க்கக்கூடியவராக இருந்ததுனால, கண்கள் திறக்கப்பட்டவராக இருந்ததுனால அவருக்கு தைரியம். இந்த வேலைக்காரனுக்கு அந்த இயற்கையாக மட்டும் பார்க்குற அந்த ஒரு பார்வை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் பாருங்கள், அவனுக்கு பயம். அவனுடைய ஜெபம் வேறு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், சாகடிக்க போகிறாங்க, வந்துட்டாங்க, ரைட், பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால்
எப்படி ஜெபிப்பாங்க பொதுவாக மக்கள்? ஐயோ கர்த்தாவே இரக்கமாயிரம் இரக்கமாயிரம், என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கட்டும், மரித்தோரிலிருந்து யார் உம்மை போற்றுவார்கள்? இரக்கம் பாராட்டும், காப்பாற்றும் 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 காப்பாற்றும், தயவு செய்து காப்பாற்றும். அப்படி தான் ஜெயிப்பாங்க இல்லையா? ஏன் வந்துட்டாங்க, வெளில நிற்கிறாங்க, பிடிச்சிட்டு போகிறது தான் வந்திருக்கிறாங்க, இல்லை கொன்று போட போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படி தானே ஜெயிப்பாங்க. ஆனால் எலைஷா பாருங்கள், கொஞ்சம் வேறு மாதிரி நிற்கிறார். அவர் ஜபமும் வேறு மாதிரி இருக்குது. ஏன்? 17ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் ஒன்றும் குருடன் கிடையாது, கண்ணு நல்லா தெரியுது. நல்லா தெரிஞ்ச கண்ணை வச்சு தான் அவ்வளோ பெரிய சேனை வந்து நிற்கிறத பார்த்தான், தன்னை ரதத்தை பார்த்தான், தன்னை குதிரையை பார்த்தான். பார்த்ததுனால தான் பயமே. ஆனால் இங்கே எலைஷா என்ன ஜெபிக்கிறாரு? அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறார். இப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது அவன் ஒரு காரியத்தை பார்க்குறான். வாசிப்போம் தொடர்ந்து அதே 17ஆம் வசனம். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். நல்ல தமிழில் நல்லா பண்ணியிருக்கிறான். உடனே இந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே கண்களை திறந்தரணும், ஞானத்தை கூடும், வெளிச்சத்தை கூடும், இதெல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். புரியுதா? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த எபேசியரில் இருக்கிற இந்த முதல் அதிகாரத்தில் இருக்க ஜெபத்தையும் அந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்க ஜெபத்தையும் டெய்லி ஜெபிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஞானம், வெளிச்சம், ரைட், இது சம்மந்தப்பட்ட ஜெபங்கள். அதை ஜெபிச்சா கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். அந்த பதில் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகள் உண்டாகும். ஆனால் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்கிறது என் வழக்கம், செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு. ஏன்னா அதனால் பலன் இருக்குது. இங்கே கவனிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். திறந்தோடனே பார்த்தா சிச்சுவேஷனே மாறி இருக்குது. இந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ரைட். பரலோக தேவனின் சேனை எலிசாவை சுற்றிலும் அங்கே மலைகள் மேலே நிற்கிது. அவங்கள ஒரு ஆள் போதும் வந்தவனெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு. அவ்வளோ பெரிய சேனை இந்த எலிஷா தீர்க்கதரிசியை பாதுகாக்கிறதுக்கு சுற்றி நிற்கிது. அதை பார்த்த உடனே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பயம் போயிடுச்சு. இப்போ அவன் வந்திருக்கிறவன் கண்ணு திறந்துச்சுன்னா அவனுக்கு தான் பயம் வரும் இல்லையா? இப்போ வேலைக்காரனுக்கு பயம் சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ அந்த இயற்கையான காரியங்களை தாண்டி ஆவிக்குரிய உலகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. அந்த ஆவிக்குரிய உலகத்தின் சத்தியத்தை பார்க்குறான். பார்த்த உடனே பயம் ஓடிருச்சு, தைரியம் வந்துருச்சு. விட்டா அந்த வந்திருக்கவனை பார்த்து நக்கல் கூட பண்ணா, எங்களை பிடிக்க போறியா நீ, அந்த ரேஞ்சுக்கு தைரியம் வந்துடுது. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, அந்த நீங்கள் கர்மேல் பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாகால் தீர்க்கதரிசிலாம் காலையிலேருந்து ஜெபிக்கிறாங்க, ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. எலியா நக்கல் அடிக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து பாருங்கள், ஏளனம் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் பாகால் வந்து எங்கேயாவது ஊருக்கு சுற்றிக்கிட்டு இருப்பார்ப்பா, ரைட், பிஸியாக இருப்பார், ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருப்பார், ரைட், இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடு, ரைட், ஒருவேளை காது கேட்காமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி, ரைட். அந்த அளவுக்கு தைரியம். ஏன்? எலியா வந்து கண்கள் திறக்கப்பட்ட மனுஷனாக இருந்தார். இங்கே எலிஷாவும் தைரியமாக நிற்கிறார். இவ்வளோ சத்துருக்களுக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறார். ஏன்? கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன். இயற்கையான காரியத்தை தாண்டி ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கக்கூடியவரா, கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவரா, கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் அவ்வளோ தைரியம். அதனால தான் அவர் ஜெபம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து பாருங்களேன், 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். பாருங்க, ஒத்த வரி ஜபம். இது செய்கிறதுக்கு என்ன 1 செகண்ட் ஆகுமா, 2 செகண்ட் ஆகுமா, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய ஆபத்து இன்றைக்கி வந்தால் அநேகம் பேர் பொதுவாக எப்படி ஜெயிப்பாங்க? அழுவாங்க, கதறுவாங்க, புலம்புவாங்க,
பல விதங்களில் பல விதமாக ஜெயிப்பாங்க. கூக்குரலிடுவாங்க, ஐயோ தூக்கம் போச்சு, இப்போ நிம்மதி போச்சு, ரைட். அப்படியே உட்காந்து கர்த்தாவே பாதுகாத்தரலும் இறக்கமாயிரும் அப்படி ஒரு மாதிரி போயிடுவாங்க இல்லையா. ஆனால் இங்கே எலிஷா ஜெபித்த ஜெபத்தை பாருங்கள், ஒத்த லைனு. இது ஜெபிக்கிறதுக்கு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் கவனிங்க, அதுக்கு பதிலாக பாருங்கள், எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எலிசாவின் வார்த்தையின்படின்ற அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்கள். எலிசாவின் வார்த்தையின்படியே யார் செஞ்சால்? கர்த்தர் செய்தார். எனக்கு பைபிளில் இந்த காரியம் ரொம்ப பிடிக்கும். பல இடங்களில் கர்த்தர் இப்படி சொல்வார், மோசையின் வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார். இங்கே எலிசாவின் வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார், எலியாவின் வார்த்தையின்படி கர்த்தர் செய்தார். எப்படின்னா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கும் தேவனுக்கும் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக இரத்த உடன்படிக்கை இருக்குது. இயேசுடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தைரியமாக கர்த்தருடைய வெளிச்சத்தின்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார், உங்களுடைய வார்த்தையின்படியே செய்வார். ஹல்லேலூயா, புரியுதா? ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும்போது, வெளிச்சம் உண்டாயிருக்கும்போது, இந்த மாதிரி சின்ன ஜெபத்துக்கு பெரிய பதில் உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 19ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். பாருங்கள், மொத்த சேனையும் இந்த சேனையை எதிர்த்து நிற்கணும்னா இஸ்ரவேலுக்கு தனியாக ஒரு பெரிய படம் வேணும் இல்லையா. ஏன்னா வந்திருக்கிறது பெரிய படம், ரைட். எவ்வளோ பெரிய யுத்தம் நடந்திருக்கணும், எத்தனை பேர் சாவாங்க அதில், ரைட். ஆனால் இவர் சிம்பிளாக ஒத்த ஆள் அவ்வளோ பெரிய சேனையை கூட்டிகிட்டு போய் சமாரியா நடுவில் அவங்கள நிற்க வச்சு, ரைட். இஸ்ரவேலின் சேனை அவங்கள சூழ்ந்துருச்சு, ரைட். இப்போ பாருங்களேன், 21. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தாப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அவருக்கு ஒரே சந்தோஷம், வகையாக மாட்டிக்கிட்டாங்க, ரைட். இங்கே ஒரே அடியாக எல்லாரையும் போட்டு தள்ளிடலான்னு அவர் அப்படி ஆர்வமாக நிற்கிறார். பாருங்கள், ஒரு பெரிய இராணுவம் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு மனுஷன் செஞ்சார். இதனால தான், ரைட், இஸ்ரவேலின் ரதங்களும், ரைட், சேனையும் சொல்லி அவர் வந்து என்ன, இஸ்ரவேல் ராஜாவே எலிஷாவை குறித்து சொல்கிறார். அங்கே எலிஷா எலியாவை குறித்து சொல்கிறார், ரைட். இஸ்ரவேலின் ரதங்களும் குதிரை வீரரும் சொல்கிறாங்க இல்லையா. ஏன் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சேனை செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒருத்தர் செய்கிறார். நாம் வந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜாமக்காரர்கள் இப்படித்தான் இருக்கணும். இங்கே எலிஷா வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது ஜாமக்காரராக செயல்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஜாமக்காரர் வந்து பாருங்கள், தீமையை தடுப்பதுக்கு மட்டுமல்ல, நன்மையான காரியங்கள் செய்யப்படுவதற்கும் ஜெபிப்பார்கள். சில சமயம் நம்ம ஜாமக்காரர்னால் தீமையை தடுப்பது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நினைக்கிறோம், ரைட். அது டெஃபினெட்லி ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பார்ட், ரைட். ஒரு பெரிய பகுதி ஜாமக்காரரில் வந்து தீமையை தடுப்பது வந்து ஒரு பெரிய பகுதி, பெரும் பகுதி. ஆனால் அது மட்டும் கிடையாது. இங்கே நம்ம ஏசியா தீர்க்கதரிசிக்கு போகலாம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஹல்லேலூயா. சரி, இதை பார்த்துட்டு இன்றைக்கி முடிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62. இங்கே பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறது பாருங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதிகள் மேல்
பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இங்கே பார்த்தோம்னா எருசலேமை குறித்து கர்த்தர் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த மகிமையான திட்டத்தை கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஜாமக்காரருக்கும் அறிவிக்கிறார். இங்கேயும் பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தரிடத்திலிருந்து திட்டத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ரைட்? எருசலேமை குறித்த திட்டம் இது இவங்க சொந்த திட்டம் இல்லை, கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் தான் செய்ய விரும்புகிற நன்மையை தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த ஜாமக்காரருக்கும் வெளிப்படுத்துகிறார். அவங்க கர்த்தரிடத்துலேருந்து திட்டத்தை வாங்கி அவர் சொன்ன காரியத்தை ஜெபமாக செய்கிறாங்க. கர்த்தர் இவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் எருசலேமை ஆசீர்வதித்து எருசலேமை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜாமக்காரருக்கு 2 வேலையுமே இருக்குது. நன்மையை நடப்பிப்பதும் நன்மையான காரியங்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கும் கர்த்தருடைய திட்டங்களை செயல்படுத்துவதும் ஜாமக்காரருடைய வேலை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தீமையை தடுத்து நிறுத்துவதும் ஜாமக்காரருடைய வேலை. தீமையை மேற்கொள்வதும் ஜாமக்காரருடைய வேலை. ஹல்லேலூயா. இதை வெறும் இயற்கையான விதத்தில் மட்டும் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு செய்ய பழக வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் போதிப்பார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆவியிலே ஜெபியுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாமும் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து வெளிச்சங்களை பெற்றுக்கொண்டு நாமும் வல்லமையான விதத்தில் ஜெபிக்க முடியும். இப்படி ஜெபிக்க பழங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரே நான் வழி நடத்துங்க, உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு கொடுங்க, உம்முடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, உம்முடைய ஞானம் உம்முடைய வெளிச்சத்தை கொடுங்க, உம்முடைய வெளிச்சத்தின்படி உம்முடைய வழி நடத்ததின்படி எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார், உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. இந்த மெசேஜ், இந்த லிங்க், இந்த வீடியோலாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினருக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களும் வளரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.